நாம எல்லாரும் ஃபில்டர் காபி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஈயடிச்சான் காபின்னா என்ன தெரியுமா? புதிய தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில பள்ளி மாணவர்களுக்கு ஆரோக்கியமான காலை சிற்றுண்டி வழங்கப்படும் சொன்னதை அப்படியே ஈயடிச்சான் காப்பி அடிச்சு தமிழகத்தில் அமல்படுத்தி இருக்கு இந்த திமுக அரசு. சாரி ஸ்டிக்கர் அரசு. மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழக மாணவர்கள் ஆனா ஆ வண்ணா எழுத படிக்க கூட தடுமாறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று வெளியே முரண்டு பிடிக்கும் இதே அரசுதான் எப்படியாச்சும் நிதி கொடுங்கள், நாங்கள் இக்கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறோம் என்று யாருக்கும் தெரியாமல் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், எங்கள் மாநில கல்வி முறையே சிறப்பானது என்று வீரவசனம் பேசும் இந்த அரசில்தான் பள்ளி கல்வித்துறை பரிதாபகரமான நிலையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த திமுகவின் நலத்திட்டங்களை கொஞ்சம் கிளறி பார்த்தால் அத்தனையும் மத்திய அரசோட நலத்திட்டங்கள். அடிச்சாலும் அடிச்சாங்க, அப்படியே ஈயடிச்சான் காப்பி அடிச்சு இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. சுய புத்தியும் சொல் புத்தியும் இல்லாத நம்ம தமிழக முதல்வரும் மக்கள் நலனுக்காக நமது மத்திய அரசு செயல்படுத்திய அத்தனை திட்டங்கள் மீதும் கூச்சமே இல்லாமல் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி போட்டோக்கு சிரிச்சு போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாரு. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்ட கதைதான் நமது தமிழக முதல்வரின் அரசு நிர்வாகத்தின் கதை.